friends, welcome back to Good சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் டேஸ்டான ஆனியன் பராத்தா தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுப்போம். 3 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு காஞ்சி போகாம இருக்க 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஃபுல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இத மூடி வச்சு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடியா நறுக்கி வச்சிருந்த கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியட்டும். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போக வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம விரவி வச்சிருந்த மாவை 4ஆ பிரிச்சுட்டு அதுல இருந்து ஒரு பங்கை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்னையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்துல பாதியை சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை அந்த மாவு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு சப்பாத்தியை இதுக்கு மேல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததை இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோதுமை மாவு தூவி நார்மலா எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்ல ஹீட்டான தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நம்ம தேய்ச்சி வச்சிருந்த ஆலு பராத்தாவை போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். ஃபைனலா லைட்டா எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டான ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.